ஹாய் guys, நான் உங்கள் ராயல் டீமன் தனிஷ்க்கு பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தரமான 1v1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த ஒத்த மனுஷன் சொன்னார், அதனால் இப்போ வர்ற வீடியோஸ் எல்லாமே 1v1 தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரி இப்போயும் ஒரு 1v1 தான் போட போகிறேன். ஓகேவா? Free Fire India is set in. எனக்கு எப்போதுமே இப்படி தாங்க வரும். லக்கே கிடையாது. எனக்கு எடுத்து அவன் தான் கன்னு செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். என்ன கன் செலக்ட் பண்ணால் இதெல்லாம் என்ன கன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ட்ரோனா பரவாயில்ல, இந்த கன் ரொம்ப பவராக ஃபஸ்ட் டைம் ட்ரோகனை யூஸ் பண்ணுறேன். சொன்னால் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. அழிச்சு பிடிக்கிறேன். எனக்கு என்னென்ன தெரியாது, தாம்சன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எஸ், ஓகே. ஓ தலைவர், க்ளூவை அப்படியே சுற்றி நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கேன். அதே மாதிரி பின்னாடி வந்து அடிக்கிறார் தலைவர். இந்த மேட்ச் டக்குன்னு முடிஞ்சுன்னா அடுத்த 1v1 போடுவோம். இது டக்குன்னு முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஒய், எனக்கு லக்கியாக இருக்காதுங்க. எந்த 1v1 போட்டாலும் ஒன்றாவது பிளேயர் ஆஃப் பண்ணிடுவோம், இல்லைன்னா பாட் 2 பிளேயராக எனக்கு வச்சுக்குவாங்க. முட்டை கஞ்சுன்னு சொல்லி தோக்கடிக்க வேண்டியது. அந்த ஆப்பனன்ட் பேர் சிவா 4N628 ஆகு. அதுக்கப்புறம் XM8 நினைக்கிறேன். பார்ப்போம். XM8 தான், XMB அது. நான் பாருங்க, முட்டை கண்டு பிடிச்சது. Face your destiny under the scorching sun. ஓகே, சீக்கிரம் இந்த 1v1 முடிஞ்சிருச்சு. அதனால் இன்னொரு 1v1 போடுவோம். Free Fire India is set in a virtual world. கூடிய சீக்கிரம் அந்த ஃப்ரீ ஃபயரில் நான் கால் ஆஃப் டியூட்டி மாதிரி ஒரு பெரிய பிளேயர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் ஆக மாட்டேன், அது வேறு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். M590 இந்த கண்ணை தவிர செம்மையாக ஆடுறான் அந்த பிளேயர். இந்த M590 தான் எனக்கு வராதுன்னு எனக்கே தெரியும். அவங்களுக்கு தெரியுமா? ஆனால் எப்படி அடிக்கிறான்.
டுங் சகூர் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன், அவங்களும் டுங் சகூர் கேரக்டர் தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா செமையாக ஆடுவாங்க. அதே மாதிரி இவரும் ஆடுவான்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் எப்படி பண்டில் வாங்குறதுன்னே தெரியாதுங்க. தெரிஞ்சால் கொஞ்சம் யாராச்சும் சொல்லுங்கள். இதுக்கு தான் நமக்கு பிடிச்ச கண்ணு அவனுக்கும் பிடிச்ச கண்ணு இருக்கக்கூடாதுன்னு. எப்படிங்க அடிக்கிறான் அவன்? இல்லை நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன், தெரிஞ்சிருச்சு. என்னன்னா மெடிக்கிட்டே போடாமல் ஆடிக்கிட்டு இருக்கேன் நான். இந்நேரத்துக்கு ஒரு மூளை இல்லைன்னா என்ன பண்ணுவான்? ஒரு கார்னராக அவன் எங்கேயோ போயிட்டான், நான் அவன் பின்னாடி போயிட்டுருக்கேன். நான் கார்னராக அவன் மெடிக்கிட்டு போடுவாங்க. அதை விட்டுட்டு பின்னாடி போய் தான் அடிக்கணும், வேறு வழியே கிடையாது. டபுள் பேரல் வச்சு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு இந்த டபுள் பேரலில் முன்னாடி ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவேன். இப்போலாம் யூஸ் பண்ண வரல. முன்னாடினா நீங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடிலாம் நினைக்காதீங்க, சும்மா இப்போது. டுங் சகூர். ஏதோ பயமாக இருக்கே. ஸ்தோத்திரமோ என்னங்க அவன்? ஆடா பாவி, ஏண்டா இவ்வளோ நல்லா ஆடினியாடா? பார்த்தீங்களா இது எவ்வளோ நல்லா ஆடினா? நீங்களே பார்த்தீங்களா, டப்புன்னு ஆஃப்லைன் பண்ணான். எப்படி ஆடினா நீங்கள் பார்த்தீங்கல்ல? என்னை விட்டு அந்த தோக்கடிச்சிருப்பாங்க. எனக்கு வர பிளேயர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? விட்டான தோக்கடிச்சிருப்பாங்க. இவனுக்கு கெட்ட மனம் போல. என்ன மாரி ஒரு பாட்டுக்கிட்டலாம் தோற்று போகிறான். ஹெட்டுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியல. ஹெட்டுக்குண்ணா ஓகே, வெறும் 9 நிமிஷம் தான் ஓடி இருக்கு. அதனால் இன்னொரு ஒரே ஒரு 1v1 போட்டு இந்த மேட்ச் முடிச்சுக்கலாம், இந்த கேமை முடிச்சுக்கலாம். இதெல்லாம் உங்கள் முன்னாடி சும்மா ஆடிக்கிட்டு இருக்கிறது. வீடியோ கட் பண்ணாலும் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடுவேன். சும்மா வீடியோ அதிகமாக போனால் யாரும் பார்க்க மாட்டாங்க அவ்வளோவா. அதனால தான் இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ஸ்லோவாக போன இது ஆய் வச்சேன், அதே மாரி நடந்துருச்சு. எனக்கு எப்போயுமே பிடிச்ச கன் AK-47 MB-41 டெசர்ட்டிகளை வச்சு ஒரு எட்டாச்சும் அடிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் என்னால் அடிக்க முடியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்?
இப்போ நான் இது தானே போட்டேன், அப்புறம் எப்படி? தலைவனுக்கு MP40. இப்போ MP40 தூக்கி போட்டோம். ஒருவேளை MP40 தூக்கி போட்டால் அவனுக்கு வரும். நான் எப்படி அடிச்சேன்னு பார்த்தீங்களா? சும்மா நான் கண்ட மேனிக்கு சுற்றுறதுக்கு தாங்க லாய்க்கு. இல்லை எனக்கு ஓ 2 ரவுண்ட் முடிஞ்சா? டெசர்ட் ஈகிள் ஆயிடுச்சு. டே டெசர்ட் ஈகிள் மட்டும் சூஸ் டபுள் பேரில் மட்டும் சூஸ் பண்ணாதான் சொல்லி வாய மூடில் பண்ணிட்டேன். ஐயோ சே, நான் எய்ம் பண்ணி அடிக்கலை, அவன் எய்ம் பண்ணி கரெக்டாக அடித்தான். மெடிக்கிட்டு போட்டிருக்கணுமோ? இன்னைக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுவோம். தலைவர் இருந்துச்சு கொஞ்சம் வர. என்னங்க எனக்கு நடக்குது? ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. டபுள் பேரல் வச்சு சுத்தமாக ஆட முடியாது. இருக்கிற எல்லா நல்லகனையும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டேன். ட்ரோகன் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. வந்து அடிச்சிடுறாங்க இந்த மேட்ச். இதுதான் மேட்ச் பாயிண்ட்டு. ஒளி மரவா நான் வாழ போகிறேன். அவன் ஏதாச்சும் மொக்காக நடிப்பான். எப்படியும் தோற்றுருவான்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு? பரவாயில்ல, 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். MP40 MP40 எனக்கு வராது தலைவரே. என்ன தலைவரே என்னாச்சு? ஓகே முடிஞ்சு சோழி முடிஞ்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டோம். ஒன்றுங்க பார்த்துக்கலாம். 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம், 1 மேட்ச் தோத்துட்டோம். இவன்கிட்ட ரீமேட்ச் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த வாட்டி ரீமேட்ச் கேட்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ, ஒரு செம்மையான வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராயல் டீமன் தனிஷ்குச்சி.